ரொம்பவுமே புதுமையான சுவையில் எல்லோருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு புட்டிங் ரெசிபி தான் நாம் பார்க்க போகிறது. இந்த புட்டிங்கை வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகும், அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாகவே இந்த புட்டிங்கை செஞ்சிடலாம். ஐஸ்கிரீமாக புட்டிங்கான்னு சொல்லி சாப்பிட்றவியலுக்கே டவுட் வரும். அந்த அளவுக்கு ஒரு சுவையான புட்டிங் ரெசிபி தான் இது. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இதை மாதிரி நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புட்டிங் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி நீங்கள் மெஷரிங் கப்லேயே இதை மாதிரி கலந்து எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. 1/4 கப் தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதிலேயே அகர் இருக்குது தானே, அது கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதை சின்னதாக கட் பண்ணி நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க. நீங்கள் தண்ணியில் கழுவி எடுக்கக்குள்ளேயே அந்த அகர் நல்லா ஊறி வரும். அதால் நல்லா கழுவி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே சேர்த்து செய்யக்குள்ள நல்ல ஐஸ்கிரீம் டெக்ஸ்சரில் உங்களுக்கு இந்த புட்டிங் கிடைக்கும். இப்போ எந்த பேனில் புட்டிங் செய்ய போகிறீங்களோ அதுக்கு இதை மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்துக்கேன். இப்போ இதிலேயே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மில்க் பவுடர் வச்சு தான் இந்த புட்டிங்கை ரெடி பண்ணியிருந்தேன். உங்கள்கிட்ட பசுப்பால் இருந்தால் இல்லாட்டி ஃப்ரெஷ் மில்க் இருந்துச்சுன்னா 2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த மில்க் பவுடரை நல்லா கரைச்சி எடுக்க போகிறேன். அதுக்காக நல்ல சூடான தண்ணி 2 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுக்க போகிறேன். நிறைய பேரை வீட்டை மில்க் பவுடர் இருக்கும், அதாலே உங்களுக்கு இந்த புட்டிங் ரெசிபியை நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இதை மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்தது பிறகு அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதிலே 1/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்திருக்கேன். வெள்ளை சீனி சேர்த்திலன்னு உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ இதை மாதிரி சேர்த்து சீனி நல்லா கரைகிற அளவுக்கு கலந்து விட்டதுக்கு பிறகு நாம் கழுவி வச்ச அகரை இதோடு சேர்க்கலாம். சேர்த்து அதையுமே நல்லா கரைகிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அகர் கரையங்காட்டிலும் நல்லா கரைச்சி இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச கார்ன்ஃப்ளவர் நல்லா ஒரு தரம் கலந்து விட்டதுக்கு பிறகு இந்த பாலில் சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனே மெல்ல மெல்ல இறுக ஆரம்பிச்சிடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இதே மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புட்டிங் நல்லா இறுக்கமாக கட் பண்ணி சாப்பிடணும்னு சொன்னால் நல்லா இன்னுமே இறுகி வரணும். இந்த மாதிரி பதத்தில் இறக்கினேன்னு உங்களுக்கு யோகட் மாதிரி நல்ல ஒரு டெக்ஸ்சர் ஒன்று கிடைக்கும். இப்போ நான் இதை மாதிரி ஒரு பவுலுக்கு தான் மாற்றி எடுக்க போகிறேன். நீங்கள் இதில் உங்களுக்கு விரும்பின ஃப்ளேவர் சேர்க்கலாம். அப்படி இல்லாட்டி கலரிங் கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ரோஸ் ஸ்ரப் தானே அதை யூஸ் பண்ணிக்கேன். ஃபலூடாக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறேன். நல்ல வாசமாகவும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரோஸ் ஸ்ரப் புட்டிங் தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணினது. அதால் இப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். கலருமே நல்லாவே இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு இது கொஞ்சம் ஆறட்டும். ஒரு 15 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு விரும்பின நட்ஸ் இருந்தால் சேர்க்கலாம். அப்படி இல்லாட்டி ப்ளம்ஸ் கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கி துருவின தேங்காய் தான் கொஞ்சமாக சேர்த்திருக்கேன். இதை மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ சாப்பிட்றதும் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அதால் இப்படி சேர்த்து கொடுத்தேன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் 4 மணித்தியாலத்துக்கு நல்லா வச்சு எடுக்க போகிறோம். இப்போ பாருங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுமே நம்மளோட புட்டிங் நல்லாவே ரெடியாகி வந்துட்டு அடிக்கிற வெயிலுக்கு குளுகுலண்டு இதை மாதிரி செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே ரொம்பவுமே நல்லா இருக்கும். ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புட்டிங் செய்கிறதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்பவுமே சிம்பிளாக ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். கடைகளில் நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரோஸ் மில்க் புட்டிங்கை செஞ்சு வச்சு கொடுத்து பாருங்கள்.
ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இனி ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டாங்க. இந்த புட்டிங்கை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.